வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டோட பார்ட் 1. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க அப்கமிங் 2024ஓட சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் செக்ஷனுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, she had an ability to persuade others அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 14th July 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். அதோட சேர்த்து இந்த பிடிஎஃப் கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி அப்கமிங் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப என்னன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னால இந்த பர்சுவேட் இதுக்கு தான் என்னன்னா வேற ஏதாவது போட்டா இந்த சென்டென்ஸ் என்னன்னா ஈக்குவலா இருக்கும். அதுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க. பர்சுவேட்னா என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தவங்களை நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்றதுனால அவங்க அந்த வேலையை பண்றாங்கன்னா அதுதான் பர்சுவேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர்ற நம்ம ஸ்னானிம்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னாவே இதுக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்றது அப்படிதான் வரும், ரைட்டா? சோ அதனால இதுக்கு ஈக்குவலண்டா என்ன வரலாம்னா இம்ப்ரெஸ் அப்படின்னு போலாம். ஏன்னா பர்சுவேட் மீன்ஸ் டு கன்வின்ஸ் ஆர் இன்ஃபுளுன்ஸ் சம்ஒன் டு டூ சம்திங் அப்படின்னு வரும். இம்ப்ரெஸ்னா என்ன சொல்றோம்? ஏன் ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் ஆறாங்கன்னா, அப்ப நம்ம சொல்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இம்ப்ரெஸ் ஆறாங்க. அப்ப இந்த இடத்துல என்னன்னா நம்ம அவங்கள பர்சுவேட் பண்றோம் அப்படின்னு மீன் அவங்கள. அதனால இதுக்கு ஈக்குவலண்டா நம்ம இம்ப்ரெஸ் கூட எழுதலாம். டு மேக் அ ஸ்ட்ராங் இம்பாக்ட் ஆர் இன்ஃபுளுன்ஸ் ஆன் சம்ஒன் தான் இந்த இடத்துல இம்ப்ரெஸ். மிச்சம் இருக்கிற ஆப்ஷனுமே லேர்ன் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட அப்கமிங் எக்ஸாம் எழுதும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கிறது, எலிமினேஷன் டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதே இந்த ரிமைனிங் ஆப்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது ஹால்ட் ஹால்ட் டு பாஸ் ஆர் ஸ்டாப் ஃபார் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஏதாவது ஒண்ணு ஜஸ்ட் டெம்பரரியா நம்ம ஸ்டாப் பண்றோம்னா அதான் ஹால்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ரஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு ஸ்டாப் பண்றாங்க இல்ல பிரிவென்ட் சம்திங் தான் சப்ரஸ். இது என்னன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியனோட ரிவோல்ட்டை நிறைய சப்ரஸ் பண்ணாங்களே அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். So, அடுத்து பார்த்தோன்னா அவுட்ரேஜ். அவுட்ரேஜ் மீன்ஸ் தமிழ்ல யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்கன்னா அதை நான் அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரீசெண்ட் டைம்ல வினிஷ் போகாது ஸோ ஒலிம்பிக்ல என்னன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கோவப்பட்டாங்க. அதை எப்படி சொல்லலாம்? இட் கிரியேட் அவுட்ரேஜ் அமாங் இந்தியன் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். டு மேக் சம் ஒன் ஆங்கிரி பை ரிப்பீட்டிங் இன் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் தான் அவுட்ரேஜ் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் she had a ability to persuade other. பர்சுவேடுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆன்சர் டி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். வி மஸ்ட் ரிமெம்பர் தட் வாட் வி டீச் அவர் சில்ட்ரன் இஸ் வாட் வி இன்கல்கேட் இன் தம் இருக்குல்ல. இந்த இடத்துல இன்கல்கேட்டுக்கு பதிலா வேற என்ன போட்டா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப இன்கல்கேட்டுக்கு மீனிங் என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒண்ணு என்னன்னா டு கிராஜுவலி இன்ட்ரோடியூஸ் சம்திங் இன் பர்சன் மைண்ட். அதாவது ஒரு ஸ்கில் இது ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதன் மூலம் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு அது நாலேஜா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்கல்கேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வருது என்னன்னா இன்ஸ்டில். ஏன் இன்ஸ்டில் வேணும்? டு இன்ட்ரடியூஸ் நாலேஜ் வேல்யூஸ் ஆர் ஐடியா பை ரிப்பீட்டட் டீச்சிங். இந்த இடத்துல என்னன்னா பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல இன்ஸ்டில் பண்றோம் அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்டேஞ்சர். என்டேஞ்சர் எப்படி ஞாபகத்துல வச்சோம்? இப்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஜிஎஸ்ல படிச்சிருக்கோம். அந்த இடத்துல என்ன அந்த ஸ்பீசிஸ் டேஞ்சரான நிலைமையில இருக்கு, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா என்டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? டு புட் சம் ஒன் ஆர் சம்திங் அட் அ ரிஸ்க் ஆர் இன் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் தான் என்டேஞ்சர் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து இன்ஸ்பயர். இன்ஸ்பயர் என்ன சொல்றோம்? டு மோட்டிவேட் ஆர் என்கரேஜ் சம் ஒன் தான் இன்ஸ்பயர். இப்ப இன்ஸ்பிரேஷனல் கோட் அப்படின்னு நம்ம பாக்குறோம், இல்ல இன்ஸ்பிரேஷனல் வீடியோ எல்லாம் பாக்குறோம்னா விச் மீன்ஸ் என்ன நம்ம மோட்டிவேட் பண்றதுக்காக பாக்குறோம் அப்படின்னு வரும், ரைட்டா? அடுத்து இம்போர்ட். இம்போர்ட்னா டு பிரிங் இன் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. இது நம்ம எக்கானமிக்ஸ்ல இம்போர்ட் படிப்போம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் படிப்போம். ஸோ அதோட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இன்கல்கேட்க்கு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டில் அப்படின்னு கொடுக்கலாம். இது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். அதனால ஆன்சர் சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த பாய்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வாண்ட்ஸ் டு வின் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல வாண்ட்ஸ் என்னன்னா கிராமட்டிக்கலாவே ராங்கா இருக்கு. இதுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா ஓன் வராது. ஏன்னா நம்ம ஒருத்தர் ஓன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாஸ்ட் டென்ஸ் குறிக்கும். ஆனா இங்க இருக்க சென்டென்ஸ் பாருங்க, த பாய்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வாண்ட்ஸ் டு வின். இது ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கனால கண்டிப்பா ஓன் இருந்துச்சுன்னா அது வரவே வராது. அதனால இந்த ரெண்டு ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற பாருங்களேன், வாண்ட் வின் இருக்கு. இதுல என்னன்னா இந்த டூ இல்ல பாத்தீங்களா? இந்த டூ என்ன சொல்லுவோம்னா இன்ஃபினைட் ஃபார்ம் சொல்லுவோம். இந்த இன்ஃபினைட் ஃபார்ம் இல்லாதனால இதுவுமே இது தப்பா இருக்கு. அப்ப எது கரெக்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டி தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா வரும். ஏன்னா த பாய்ஸ் அண்ட் த டீச்சர் வாண்ட் டு வின், அதுதான் கரெக்டானால இது டி தான் வரும், சரிங்களா? ஏன் டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வாண்ட் இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வான் பாஸ்ட் டென்ஸ்னால இதுக்கு ஃபிட் ஆகல. அதே மாதிரி தான் செகண்ட் ஆப்ஷன் இதுலயுமே வாண்டதுனால இதுவும் தப்பாயிரும்.
அடுத்த தேர்ட்ல வந்துன்னா வாண்ட் டு வின். இதுல வந்து என்னன்னா இன்ஃபினிட் ஃபார்மான வந்துன்னா டூ இல்லாதனால இது வந்து தப்பு. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The fact that God created man in his personal view by giving him an intellectual spirit elevate him above the beast of the field அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்னன்னா இந்த பர்சனல் வியூ இது வந்து என்னன்னா எரரா இருக்கு. இதுக்கு பதிலா வேற என்ன வந்து என்னன்னா போட்டோம்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா வரும். அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஓன் இமேஜ் அப்படின்னு கூட போகலாம். ஏன் இந்த இடத்துல ஓன் இமேஜ்னு சொல்றாங்க? இந்த ஃப்ரேஸ் வந்துன்னா இன் ஹிஸ் ஓன் இமேஜ் காமன்லி என்ன யூஸ் பண்றாங்கன்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா டு டிஸ்கிரைப் த பிலீவ் தட் God created human being with characteristic or attributes resembling his own அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஓன் இமேஜ் அப்படின்னா கார்டு வந்து என்னன்னா ஹியூமனை தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து கிரியேட் பண்ணும்போது கார்டுக்கான வந்து என்னன்னா எந்த அளவு இன்டெலெக்சுவல் இருக்கோ அதே இன்டெலெக்சுவல் யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஹியூமன்கிட்ட கொடுத்தனால அதனாலதான் இருக்கிற எல்லா ஸ்பீசிஸை விட வந்து ஹியூமன் வந்து ரொம்ப பீஸ்டா இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகுது. ரைட்டா? ஸோ அதனால என்ன சொல்லலாம், இந்த இடத்துல சி ஓன் இமேஜ் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். செகண்ட் பாருங்களேன், ஃப்ராக் ஆல்டர் இட் செல்ஃப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது கொஞ்சம் ஈக்குவலண்டா இருக்கு. பட் இருந்தாலும் அதர் ஆப்ஷனையும் பார்த்தலாம். நோ சப்ஸ்டியூஷன் டெஃபினட்டா வராது. இதுல வந்து என்னன்னா எரர் இருக்கு. அடுத்த ஃப்ராக் வந்துன்னா அடாப்ட் இட் செல்ஃப். இந்த அடாப்ட் என்ன மீனிங் வரும்னா இப்போ ஒருத்தவங்களை வந்துன்னா அடாப்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துக்கு பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூ கண்டிஷனை வந்துன்னா அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஃபிளெக்சிபிளா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், அடாப்ட் சொல்லுவோம். இந்த இதை என்ன மீன் பண்றோம், ஃப்ராக் வந்து அடாப்ட் பண்றது. அப்ப என்னன்னா புதுசான ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து போகும்போது அது ஏத்தாப்புல வந்து இந்த ஃப்ராக் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு டி தான் வரும். ஏன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆல்டர்ட விட வந்துட்டு அதாவது செகண்ட் ஆப்ஷனை விட எது வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்குன்னா டி தான் அப்ரோப்ரியேட்டர்னால ஆன்சர் வந்து டி தான் வரும். ஸோ ஏன் டி வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல அடாப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா டு பிகம் வந்து அட்ஜஸ்டட் டு நியூ கண்டிஷன் தான் வந்து அடாப்ட்னு வரதுனால இந்த ஃப்ராக் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி வரும். ஸோ மிச்ச இருக்கல பார்த்தோம்னா அடாப்ட் அப்படின்னு வந்து கொஸ்டின்ல இருந்தது. அடாப்ட் மீன்ஸ் வந்து லீகலா ஒருத்தவங்களை வந்து என்னன்னா அனதர் சைல்டு வந்து டேக் பண்றாங்க, அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த இடத்துல அடாப்ஷன் அப்படின்னு ஒரு இருக்கு. அடுத்து வந்து அடாப்ட். அடாப்ட் மீன்ஸ் a person who is வந்து ஸ்கில் ஆர் ப்ரொஃபிஷியன் அட் சம்திங் தான் வந்து ரொம்ப திறமையான ஆளு தான் என்ன சொன்னா அடாப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். we all should help each other அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஹெல்ப் ஈச் அதர் இதெல்லாம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹெல்ப் மியூச்சுவலி இருக்குல்ல. ஆல்ரெடி ஹெல்ப் ஈச் அதர் இதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். ஹெல்ப் மியூச்சுவலி இந்த இடத்துல வந்து வரவே வரதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். செகண்ட் ஹெல்ப் ஒன் அனதர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ ரொம்ப அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொன்னா வி ஆல் ஷுட் ஹெல்ப் ஈச் அதர் இதுதான் வந்து கரெக்டா இருக்குங்க. ஆன்சர் வந்து டி தான். ஆனா செகண்ட் அப்ரோப்ரியேட்டா சொன்னா நம்ம பிஏ வந்து சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நோ சப்ஸ்டியூஷன் வரனால இதுவுமே ராங். தேர்ட் வந்து நம்ம ஹெல்ப் ஈச் ஒன் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல ஹெல்ப் ஈச் ஒன்னா என்ன சொல்லணும், இண்டிவிஜுவல் ஹெல்ப்பை பத்தி வந்து சொல்றது. ஆனா நம்மளுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா வி ஆல் ஷுட் ஹெல்ப் ஈச் அதர். ஈச் அதர் மீன்ஸ் வந்து மியூச்சுவலா வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுதான் வந்து சொல்ல வராங்க. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து டெஃபினட்டா ராங்குன்னு சொல்லலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி வரும். ஏன் டி வருது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வி ஆல் வந்து ஷுட் ஹெல்ப் ஈச் அதர் இதுவே கரெக்டா இருக்கனால நோ சப்ஸ்டியூஷன்ஸ். ஹெல்ப் மியூச்சுவலி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஈச் அதர் தான் வந்து மோஸ்ட் அப்ராதனால மியூச்சுவல் வந்து இந்த இதுல வராது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து ஹெல்ப் ஒன் அனதர் இது என்னன்னா கரெக்டா தான் இருக்கு. பட் இந்த சென்டென்ஸ்ல வந்து வி ஆல் ஷுட் ஹெல்ப் ஒன் அனதர் அப்படின்னு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால இதுவுமே வந்து ராங் தான். தேர்ட் வந்து ஹெல்ப் ஈச் ஒன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளுக்கு என்னன்னா இண்டிவிஜுவல் ஹெல்ப்பை விட வந்து மியூச்சுவல் ஹெல்ப் தான் நம்மளுக்கு கொஸ்டின் சொன்னதுனால இதுவுமே ராங். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி நோ சப்ஸ்டியூஷன் தான் கரெக்டா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் she has won a prize money of 10 lakh at a reality show அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல she has won இது வந்து என்ன கிராமட்டிக்கலாவே தப்பு தான். ஏன்னா has அப்படின்னு எங்கேயாவது வந்தது அப்படின்னா அது என்ன மீன் பண்ணும், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன்னா ஹேஸ் ஹாவ் எல்லாமே வந்து நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது. அப்படி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரூல்ஸ் படி என்னன்னா இப்போ ஹேஸ் அப்படின்றதா அதோட பிளஸ் என்ன வரும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்ட். அப்ப முன்னுக்கு வந்து என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன வரும்னா ஓன் வரும். ரைட்டா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சியாஸ் ஓன் அப்படிதான் வந்து கரெக்டா வரும். அதனால இது கரெக்டான ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும். ஏன்னா சியாஸ் ஒன். ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் படி வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்துன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரனால இதுதான் கரெக்டா இருக்கு. ரைட்டா? ஸோ என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சியாஸ் ஒன் அப்படின்னு வரும். ஏன்னா ஹேஸ் ஹாவ் ஹேடு இது எல்லாமே வந்து தேர்ட் ஃபார்ம். ஏன்னா இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது. அதனால என்ன வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னா வெண்ணுக்கு வந்து ஒன் வரதுனால நம்மளுக்கு அந்த சியாஸ் ஒன் தான் வந்து
இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அதனால ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். நாட்வர் வாஸ் அ ஃப்ராட்ஸ்டர் ஹூ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபூலிங்ஸ் அதர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ஃபூலிங்ஸ் வந்து என்னன்னா இன்கரெக்ட். இதுதான் சென்டென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லலாம். இப்போ ஃபூலிங்ஸ் ஃபுல்லா என்ன சொல்லலாம், டிசீவ் அப்படின்னு சொல்லலாம். டிசீவ் மீன்ஸ் என்ன, இதுவுமே வந்து என்னன்னா மக்களை வந்து என்னன்னா ஏமாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து நான் டிசீவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான். ஏன் சீட்டிங் வருதுன்னா சீட்டிங் ஆல்சோ வந்து ஏமாற்றம் தான். பட் இந்த இடத்துல சென்டென்ஸ்ல வந்து இந்த இடத்துல சீட்டிங் அப்படின்னு போட்டுருன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சென்டென்ஸ் வந்து என்ன ஈக்குவலண்டா இருக்காது. அதனாலதான் வந்து ஆப்ஷன் வந்து பி டிசீவ் அப்படின்னு இருக்கு. ஏன் டிசீவ் இருக்கு அப்படின்னா ஃபூலிங் மீன்ஸ் என்ன சொல்லணும், ட்ரிக்கிங் சம் ஒன் இன்டு பிலீவிங் சம்திங் தட் இஸ் நாட் ட்ரூ தான் வந்து ஃபுல் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். டிசீவ்மே அதுதான், மிஸ்லீடிங் சம் ஒன் இன்டு பிலீவிங் சம்திங் வந்து ஃபால்ஸா டிசீவ் அப்படின்னு இருக்கும். அதர் ஆப்ஷன் பார்த்தோன்னா பெட்ரிங் அப்படின்றது. இது என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒருத்தவங்க வந்து டிஸ்லாயல்ட்டி வந்து ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பெட்ரே பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சீட்டிங். சீட்டிங்னா என்ன, ஏதாவது வந்து ஒரு டிஸ்ஹானஸ்டா இல்ல அன்ஃபேரா ஒருத்தவங்க நடந்துக்கிட்டாங்க டு கெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா அதுதான் வந்து சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ரிவீலிங். ரிவீல் என்ன, ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்ப நான் ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் ரிவீலிங். டு மேக் சம்திங் நோன் தட் வாஸ் ப்ரீவியஸ்லி வந்து ஹிடன் தான் வந்து ரிவீலிங் அப்படின்னு ஒரு ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி டிசீவ் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் sought to establish the conception of freedom and social welfare as a goal of an independent Indian state, resulting in fundamental rights and வந்து directive principle. இந்த இடத்துல என்ன, கான்செப்ஷன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதுக்கு பதிலா என்ன வந்துன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா யூஸ் பண்ணலாம், அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுல டைரக்டா என்ன சொல்லலாம், கான்செப்ட் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல லிபர்ட்டின்னு சொல்லலாம், நம்ம பாலிட்டில லேர்ன் பண்ணும்போது லிபர்ட்டில ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு என்னன்னா பாசிட்டிவ் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்துன்னா நெகட்டிவ் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் லிபர்ட்டி அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அதாவது உங்களை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் எக்ஸ்ட்ரீம் லிபர்ட்டி. அப்படி கொடுத்தா என்னன்னா சொசைட்டில வந்து என்னன்னா இது ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கும். அதே பாசிட்டிவ் லிபர்ட்டினா உங்களுக்கு வந்து என்னன்னா ஃப்ரீடம் இருக்கு, ஆனா லிமிட்டடான வந்து ஃப்ரீடம் இருக்கும். யார் அந்த ஃப்ரீடத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் சொல்லலாம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இருக்கு, அதை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா அடுத்தவங்களோட வந்து என்னன்னா லைஃப்பை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீங்க வந்து உங்களோட ஃப்ரீடத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுதான் வந்து லிமிடெட் ஃப்ரீடம். எல்லா கண்ட்ரியுமே எதை ஃபாலோ பண்றாங்கன்னா பாசிட்டிவ் லிபர்ட்டி தான் ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல லிபர்ட்டிக்கு வந்து என்னன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு வந்து இது வச்சிருப்பாங்க. ஏன் இதை சொல்றேன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுக்கு என்ன யூஸ் பண்ணலன்னா பி கான்செப்ட் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு வரும். ஏன் கான்செப்ட் ஆஃப் லிபர்ட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் வந்து ஐடியா ஆஃப் வந்து ஃப்ரீடம் which include making your own choices and living your வந்து own life the way you want அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல வந்து கான்செப்ட் ஆஃப் வந்து ஒரு ஐடியா ஆஃப் ஃப்ரீடம். கிவன் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து attempt to establish a concept of liberty and social welfare அப்படின்னு வரனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். he was so curious that he rose many question in the meeting அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ரோஸ் வந்து டெஃபினட்டா ராங். இதுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா he raised many questions அப்படின்னு தான் வந்து வரும். அதனால ஆன்சர் என்னன்னா ஏ தான் வரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏ வராதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். he rose much question அப்படின்னு இருக்குல்ல, இந்த இதுல மச் எப்ப யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து என்ன மச் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கவுண்டபிள். அப்ப கவுண்டபிள் நவுன்னால என்ன சொல்லுவோம், ஒரு கொஸ்டினா ரெண்டு கொஸ்டினா மூணு கொஸ்டினா வரும்போது அந்த இடத்துல என்னன்னா மச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரைட்டா. அதனால இது தப்பு. அடுத்து he arose many question அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே வந்து இன்கரெக்ட் தான். ஏன்னா அரோஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து எவோக் பண்றோம் இல்ல வந்து அவைக்கன் பண்றோம் அப்படின்னா அதான் வந்து அரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈக்குவலண்டா கிடையாதுனால இதுவுமே தப்பு. நோ சப்ஸ்டியூஷன் ஏறாது, இந்த இடத்துல வந்து எரர் இருக்கு ரைட்டா. அதனால ஏறும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா ஏ, தட் ஹி ரைஸ் மெனி கொஸ்டின் அப்படின்னு வரும். சிஜிஎல் பொறுத்தளவுக்கு அதுவும் இங்கிலீஷ் செக்ஷன்ல 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி. ஆனா மிச்சம் இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப வந்து டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம எந்த மாதிரி வந்து அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 10 கொஸ்டின் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வந்து என்ன ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஈஸியா டயர் 1 கிளியர் பண்ணிட்டு டயர் 2 போயிடலாம் ரைட்டா. ஸோ அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா கரோலினா ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட் டு சேவ் மணி ஃபார் லேட்டர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம 4 ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்னா இடியம் வந்து கொடுத்துருக்காங்க, பழமொழியை கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவலண்டா வந்து என்னன்னா மணி ஃபார் லேட்டருக்கு வந்து ஈக்குவலண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து சேவ் பண்றது மணி வந்து என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எதை சொல்லுவாங்கன்னா ஃபார் அ ரெய்னி டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபார் அ ரெய்னி டே வந்துன்னா இது வந்து ஒரு இடியம் பழமொழியா சொல்லுவாங்க.
இந்த மீன் என்ன பண்ணும்னா இப்ப வந்து என்னன்னா மணியை வந்து சேவ் பண்ணும். அந்த சேவ் பண்ண மணி எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து என்னன்னா ஒரு ஈவெண்ட் வருது, ஏதாவது ஒரு வந்து என்னன்னா நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டா நடக்கும்போது அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதான் ஃபார் அ ரெய்னி டே அப்படின்னு வரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபார் அ ரெய்னி, ஏன்னா இது வந்து ஒரு இடியம்ஸ் பழமொழினால இதுக்கு வந்து இதுதான் மீனிங் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் பிவர் ஆஃப் திஸ் ஃபேக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பிவேர் ஆஃப் இதுக்கு பதிலாக தான் வந்து என்னன்னா நம்ம சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிவேர் ஆஃப்னா என்ன சொல்லுவோம், இந்த நிறைய வீட்ல வந்து டாக் சைன்ல வந்து பிவேர் ஆஃப் அப்படின்னு வந்து போடுவாங்க. அப்ப என்ன மீன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இங்க வந்து என்ன நாய் இருக்கு, ஸோ ரொம்பவே வந்து ஜாக்கிரதை மீன்ஸ் வந்துன்னா ரொம்ப அவேரா இருங்க, இல்ல கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வந்து மீன் ஆகும். அப்ப இதுக்கு வந்து ஈக்குவலன் ஆர் வந்து என்னன்னா கரெக்ட் பண்ணும் அவேர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பிவேர் ஆஃப் இருக்குல்ல, அந்த பிவேர் ஆஃப் எப்ப வராதுன்னா ஸ்டாட்டிக் வெர்ப் வந்து இஸ் இருக்கிற இடத்துல வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அவேர் ஆஃப் அப்படின்னு வந்து மாத்திரம். ஸோ ஏன் மாத்திரம் அப்படின்னு சொன்னதான் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ரேஸ் வந்து பிவேர் ஆஃப் இந்த இடத்துல வந்து அவேர் ஆஃப் சம்திங் அப்படின்னு வரும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஸ்டாட்டிக் வெர்பான இஸ் இருக்கனால இந்த ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். அதனால பிவேர் ஆஃப் வந்து மஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி அவேர் ஆஃப் அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அவேர் ஆஃப் திஸ் ஃபேக்ட், அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டிட்யூட் த ப்ராக்கெட்டட் செக்மெண்ட் இந்த கிவன் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு த ரிவர்ஸ் ஃப்ளோயிங் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ஃப்ளோயிங் டெஃபினட்டா வராது. அதுக்கு பதிலா என்ன வரும், ஃப்ளோஸ் அப்படின்னு வரும். ஏன்னா த ரிவர் ஃப்ளோஸ் அண்டர் த பிரிட்ஜ் இது என்ன இருக்குன்னா சிம்பிள் வந்துன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது வந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளோயிங் வராது, அதுக்கு பதிலா வி ஒன் ஃபார்ம் போவோம். ஸோ வி ஒன் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃப்ளோஸ் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம், ஆல்ரெடி சொன்னதான் ஃப்ளோயிங் மஸ்ட் பி ரீப்ளேஸ் வந்து ஃப்ளோ. ஏன்னா ஜென்ரலா வந்து என்னன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது வி ஒன் ஃபார்ம் போடும். டு ஸ்டேட் த ஜென்ரல் ட்ரூத் ஆர் வந்து ஃபேக்ட். அதனால இந்த இடத்துல கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். தே ஹாவ் டிஸ்போஸ்ட் ஆல் த ஓல்ட் புக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது பார்த்தோன்னே சொல்லலாம் தே ஹாவ் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஆல் த ஓல்ட் புக்ஸ், இதுதான் வந்து கரெக்டானால ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏன் வரைஞ்சிச்சு ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் பில டிஸ்போஸ்ட் அவுட் அப்படின்றது இது வந்து ஒரு கரெக்டான ஃப்ரேசல் ஒர்க் கிடையாதுனால இந்த சென்டென்ஸ்ல கரெக்டா வராது. அடுத்து டிஸ்போஸ்ட் ஆன், டிஸ்போஸ்ட் ஆனுமே வந்து நம்ம கண்டெக்ஸ்ட் ஆஃப் வந்து நெகேட் ட்ரீட் ஆஃப் சம்திங் வந்து ஈக்குவலண்டா வராது. அடுத்து வந்து டிஸ்போஸ் பை, இதுவுமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கான மீனிங்கை வந்து கொடுக்கறதுனால நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும். ஏன்னா டிஸ்போஸ்ட் ஆஃப் they have disposed of all the old books அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். லாஸ்ட் வீக் ரெயின்ஸ் ராவேஜ் த ஹோல் சிட்டி அப்படின்னு இருக்குல்ல, இந்த கொஸ்டினோட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா ராவேஜ்க்கு பதிலா என்ன கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஈக்குவலண்டா வரும், அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ராவேஜ்னா மீனிங் தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மீனிங்ஸ் நம்மளால கொடுக்க முடியும் ரைட்டா. அப்ப ராவேஜ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு காஸ் கிரியேட் டேமேஜ் டு சம்திங் ஆர் சம்மோன் தான் வந்து ராவேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்குன்னா ரூயின் இருக்கு. ஏன்னா ரூயின் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று வந்து டெஸ்ட்ராய்டு இல்ல சிவியர்லி டேமேஜ் அப்படின்னா அந்த இடத்துல ரூயின் சொல்லுவோம். இப்ப ரீசெண்டா வந்துன்னா கேரளாவோட லேண்ட்ஸ்லைட் வந்து நிறையோட லைவ்லிஹுட்டை வந்து ரூயின் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ரைட்டா. ஸோ அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரீஎஃபர்ம்டு. ரீஎஃபர்ம்னா டு ஸ்டேட் சம்திங் அகைன் கிளியர்லி அண்ட் ஃபர்ம்லி. நிறைய பொலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க, ஐ ரீஎஃபர்ம்டு மை ப்ராமிஸ் அப்படிலாம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் வாக்கு கொடுக்குறேன், இல்ல நான் சொன்னதே மறுபடியும் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன் சொல்றேன், ஐ ரீஎஃபர்ம்டு அப்படின்னு வரும். அடுத்த ரெசிடென்ட் விச் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒரு லா இருக்கு இல்ல டிசிஷன்ஸ் வந்து நோ லாங்கர் வேலிடா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்த லா ரெசிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ரிட்ராக்டட். ரிட்ராக்டனா வித்ட்ரான் ஆர் வந்து டேக்கன் பேக் டிபிக்கலி ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராமிஸ். நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நீ வந்து ரிட்ராக்ட் பண்ணிட்ட, ஒரு ப்ராமிஸ் கூட காப்பாற்ற முடியலன்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து ரிட்ராக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து லாஸ்ட் வீக் ராவேஜ். ராவேஜ் பேர் என்ன சொல்லலாம்னா சி ரூயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். நேஷனல் டெவலப்மெண்ட் இஸ் டிஃபைன் அஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் இன் பீப்புள்ஸோட வந்து டெய்லி அரேஞ்ச்மெண்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் நெசசிட்டின்னு ஆரம்பிச்சு இந்த இடத்துல டெய்லி அரேஞ்ச்மெண்ட் இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா கேட்குறாங்க. இந்த டெய்லி அரேஞ்ச்மெண்ட் பதிலாக லிவிங் கண்டிஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா லிவிங் கண்டிஷன் ஆல்சோ இன்க்ளூட் வந்து என்னன்னா ஆல் த எல்லாமே வரும், ஃபுட்டு வரும், எஜுகேஷன் வரும், சோஷியல் சர்வீஸ் வரும், மெடிக்கல் ஹெல்ப் அண்ட் சோ ஆன் வரதுனால இதுக்கு ஈக்குவலான என்ன லிவிங் கண்டிஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன் லிவிங் கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், இட்ஸ் ஓவரால் வந்து குவாலிட்டியா லைஃபை பத்தி சொல்லும். இன்க்ளூட் திங்ஸ் லைக் வந்து ஹவுசிங், ஹெல்த், எஜுகேஷன், இன்கம், சேஃப்டி, என்வரன்மெண்ட். அதனால இந்த சென்டென்ஸ்ல வந்து
the national development is the defined as a improvement in overall வந்து என்ன quality of life of வந்து என்ன peoples அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன quality of life ஆர் வந்து என்ன living condition இதுதான் வந்தது கரெக்டான ஆன்சர் வரும் ரைட்டா. மிச்சம் இருக்கிறது டைவிங் டெக்னிக்ஸ் டெஃபினட்டா வராது, டைனிங் கேட்டகரிஸ் டெஃபினட்டா வராது, எக்ஸிஸ்டிங் கேலமிட்டி டெஃபினட்டா வராது ரைட்டா. இதுலமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அகைன் நான் சொல்லியிருந்தேன் சிஜில ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துன்னா ரொம்ப பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். அதுல இது ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இஸ் ரெய்னிங் இருக்குல்ல, இது டெஃபினட்டா டஃப் இருக்கு. பிளஸ் வந்து இஃப் கிளாஸ், நம்ம இஃப் கிளாஸ் சென்டென்ஸ் படி வந்துன்னா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இட் ரெயின். ஸோ இஃப் இட் ரெயின் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலண்டா வரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன்னா இஃப் கிளாஸ் படி ஆல்ரெடி வந்து என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த உள்ள கிளாஸ்ல வந்து இஃப் கிளாஸ்ல நம்ம வெளில கொடுக்க தேவையில்ல. அதனால வந்து ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இட் ரெயின்ஸ். இதுல ரெய்னிங் டெஃபினட்டா வந்து வராது, வில் ரெயின் வராது. ஏன்னா ஆல்ரெடி வில் வந்து ஃபியூச்சர் இன்டென்ட் வந்து சொல்லிட்டாங்க, அதனால இது தேவையில்லை. ரெயின் வந்து என்னன்னா பாஸ்ட் டென்ஸ். நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம், ஐ வில் நாட் கோ அவுட் ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கனால இதுவும் வந்து ஈக்குவலண்டா வராது. ஆன்சர் இருந்தா பி தான் வரும். ஏன் பி வருது அப்படின்னு பார்த்தோம், ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இஸ் ரெய்னிங். இது வந்து என்னன்னா இன்கரெக்டா இருக்குது. கரெக்ட் வந்து என்ன இதுதான் வரும். மிச்சம் இருக்குது அதாவது ரெய்னிங் அப்படின்னு இது டெஃபினட்டா வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து வராது. வில் ரெயின் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஆல்ரெடி ஃபியூச்சர் வந்துன்னா வில் இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் வில் வந்துன்னா தேவையில்ல. ரெயின் வந்துன்னா பாஸ்ட் டென்ஸ். ஆனா நமக்கு வந்து ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கனால இதுவுமே வராது ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு நான் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும், இட் ரெயின் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். ப்ளீஸ் ஆஸ்க் த டாக் டு கெட் ஆஃப் மை கவுச் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கெட் ஆஃப் இது வந்து ப்ரொபோசிஷன்ல வந்து என்னன்னா எரரா இருக்கு. அதுக்கு போல என்ன கரெக்டான ப்ரொபோசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப் அப்படின்னு வரும். கெட் ஆஃப், கெட் ஆஃப் என்ன ஒரு இதுல இருந்து வந்துன்னா இறங்க சொல்லுங்க, இல்ல ஒரு இதுல இருந்து வந்துன்னா விட சொல்லுங்கன்னு சொல்றதா கெட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலன் வந்து பி தான் வரும். ஏன் பி வரும், ப்ரொபோசிஷனல் ஏறதுனால இது வந்துன்னா ஆஃபுக்கு பதிலாக ஆஃப் வரும். ஸோ கெட் ஆஃப்னு வரும். கெட் ஆஃப்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஆர் பொசிஷன்ல இருந்து லீவ் பண்ண சொல்றதா கெட் ஆஃப்னு வரனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், the mob drove on the rampage and looted several shops in the locality இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ரேம்பேஜ்க்கு என்ன மீனிங் சொல்லுவோம்னா ரொம்ப வைலண்டா வந்து என்னன்னா யாரையாவது அட்டாக் பண்றாங்க நிறைய பேர் சேர்ந்து அப்படின்னா அது ரேம்பேஜ். இது எப்படி ஞாபகத்துல வச்சோம், இப்ப இந்த கம்யூனல் ரயட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். கம்யூனல் ரயட்ஸ் நிறைய நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துல வந்துன்னா அத்தத்துல ரேம்பேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப வைலண்டா அட்டாக் பண்ணுவாங்க. அப்படியே வந்துன்னா அட்டாக் பண்ணும்போது நிறைய ஷாப்ஸ்மே என்ன பண்ணுவாங்கன்னா களவண்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இந்த இடத்துல ட்ரோ ஆன் த ரேம்பேஜ் இதுக்கு பதிலாக என்ன வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்ப ட்ரோவுக்கு பதிலாக என்ன சொல்லணும், வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெண்ட்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வெண்ட் போடும்போது கோ ஆன் ஏ ரேம்பேஜ் ரொம்ப வைலண்டா ஏதாவது ஒரு இடத்த வந்துன்னா ரஷ் அரௌண்ட் இன் வைல்ட் ஆர் வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்ன வைலண்ட் வேல வந்து என்ன ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், காசிங் டேமேஜ் ஆர் வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதனால என்ன சொல்லலாம், ட்ரோவுக்கு பதிலாக வந்துன்னா வெண்ட் அப்படின்னு கூட போகலாம், வெண்ட் ஆன் த ரேம்பேஜ் அப்படின்னு கூட போகலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். இந்த மாப் வந்து வெண்ட் ஆன் த ரேம்பேஜ் அண்ட் லூட்டட் செவரல் ஷாப் இந்த லொக்காலிட்டி இதுதான் வந்து கரெக்டா வரும். அதனால ஆன்சர் வந்து பி தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஐ ஹவ் நாட் சீன் யூ ஃபார் லாஸ்ட் இயர். ஸோ ஃபாருக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் லாஸ்ட் இயர் அப்படின்னு தான் கரெக்டானது ஒரு ரைட்டா. அதனால ஆன்சர் வந்து ஈ தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏன் வரன்னு ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஐ ஹவ் நாட் சீன் யூ சின்ஸ் லாஸ்ட் இயர் வரும். அடுத்த ஆப்ஷன்ல வந்து மீ ஃபார் லாஸ்ட் இயர் இருக்குல்ல, இந்த இடத்துல மீ வந்து டெஃபினட்டா வந்து என்ன கரெக்டான சப்ஜெக்ட் கிடையாது, அதனால இது ராங்கு. அடுத்து வந்து யூ அபவுட் லாஸ்ட் இயர், இதுல அபவுட்மே வந்து ராங்கா இருக்கனால இந்த கண்டெக்ஸ்டுக்கு வந்து டைம் டியூரேஷன் வராது. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து யூ ஃபார் லாஸ்ட் இயர் இருக்குல்ல, இந்த இடத்துல லாஸ்ட் இயர்ஸ்னு வேற இருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் சிங்குலர் இருக்கனால லாஸ்ட் இயர் தான் வரணும். அதோட சேர்த்து ஃபார் இதுவுமே வந்து என்னன்னா கரெக்டான ப்ரொபோசிஷன் கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். ஐ டோன்ட் வியர் த சன் கிளாஸ் அட் த மூமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல அட் த மூமெண்ட் இருக்கும்போது என்ன, இது கண்டிப்பா பிரசன்ட்ல வந்து நடந்துக்கிற மூமெண்ட். ஐ டோன்ட் வந்து டெஃபினட்டா வந்து ராங். அப்போ பிரசன்ட்ல அடுத்த மூமெண்ட் இருக்கும்போது நம்ம பிரசன்ட் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா அட் த மூமெண்ட் வந்து என்னன்னா எதை காமிக்குது அப்படின்னா இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரூல்ஸ் என்ன வரும், ஸோ இப்போ ஐம் வரும், ஆர் இஸ் வரும், ஆர் வந்து ஆர் போட்டு இதோட வெர்ப்ல வந்து என்ன பண்ணுவோம் ஐஎன்ஜி வந்து சேர்ப்போம் ரைட்டா. அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ டோன்ட் வியர் வராது, ஐ எம் நாட் வியரிங் த வந்து சன் கிளாஸ் அட் த மூமெண்ட் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ஜஸ்ட் நம்ம கிராமர் ரூல் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணலாம். ஏன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம், ஐ எம் நாட் வியரிங் தான் கரெக்ட். அட் த மூமெண்ட் வந்து என்னன்னா ஆக்ஷன் ஹேப்பனிங் ரைட் நோ அப்படின்னு சொல்லுவோம்.
அதனால என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கனால வந்து நம்மளுக்கு ஐ எம் நாட் வந்துன்னா வியரிங் இதுதான் வந்துன்னா கரெக்டா வரும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Her hope for building her own house were beaten when she lost her jewelry box அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்னன்னா இந்த பீட்டன் அப்படின்னு பாத்தீங்களா, இது வந்து தேவையில்லாத வந்து ஒரு வேர்டு இந்த சென்டென்ஸ்ல. பீட்டன் மீன்ஸ் என்ன சொல்றோம், யாராவது ஒருத்தவங்க வந்துன்னா இன்னொருத்தவங்களை டிஃபீட் பண்ணிட்டாங்களா, அவங்க வந்து பீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஹர் ஓன் ஹவுஸ் வந்து பீட்டனா டெஃபினட்டா தப்பு இல்ல. அதுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டேஷ் அப்படின்னு போலாம். இந்த இடத்துல ஏன் வந்து பீட்டனுக்கு பதிலா டேஷ் போலாம்னா, டேஷ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்துன்னா ரூயின் ஆயிருச்சு, இல்ல வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஹர் ஹோப் ஃபார் பில்டிங் ஹர் ஓன் ஹவுஸ் வேர் வந்து டேஷ். டேஷ் மீன்ஸ் வந்து அவங்க ட்ரீம் பண்ணி வச்சது எல்லாமே வந்து என்னன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களோட ஜுவல்லரி பாக்ஸ் வந்து காணாம போனதுனால. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஹவுஸ் வேர் வந்து டேஷ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இந்த இடத்துல டிஃபிட்டட் அப்படின்னு இருக்குல்ல, டிஃபிட்டட் வந்து பீட்டனுக்கு சினானிம்ஸ் வரும். அதனால இது வந்து தப்பாயிரும். ஃப்ரஸ்ட்ரேட்டட் வந்துன்னா ஹவுஸ் வேர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டெஃபினட் ஆகுது. இவங்க வேணா ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கலாம். இந்த இடத்துல ஹவுஸ் வேர் வந்து என்னன்னா டேஷ் ரூயின் ஆர் டேமேஜ், அதனால இதுவும் தப்பா இருக்கு. அடுத்து வந்து ஹவுஸ் வேர் ரிலீவ்டு, இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்களா, இதுவும் வராது. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. ஸோ நீங்க என்ன சொன்னோம் அதான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். பீட்டன் மீன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் டேஷ். டேஷ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், டெஸ்ட்ராய்ட் ஆர் வந்து ரூயின். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அயன் வென்ட் டு ஆஃபீஸ் எவ்ரி சிங்கிள் டே பை வாக் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல எல்லா நாளும் ஒருத்தவங்க வந்துன்னா அவங்களோட டிராவலே வந்து வாக் இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லலாம், ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஃப்ரேஸ், அதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரேஸ் ஆன் ஃபுட் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, when a person travel by walking அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் ஆன் ஃபுட் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால எவ்ரி சிங்கிள் டே ஆன் ஃபுட் இதுதான் வந்து என்னன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சரா வரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The company decided to sell their stake in their subsidiary because it was under massive debts அப்படின்னு இருக்குல்ல. இந்த இதில் செல் தியர் ஸ்டேக் இன் தியர் சப்சிடரி இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒன்று படிச்சோம். அதாவது இட்ஸ் வெர்சஸ் வந்துன்னா தியர். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இது ரெண்டுமே பொசசிவ் தான் கொடுக்கும். இட்ஸ்னாலும் நம்மளோடது, தியர்னாலும் வந்து அவங்களோடது. ரெண்டுமே வந்து பொசசிவ் தான். இந்த இட்ஸ் எப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சிங்குலர் நவுன் இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி தியர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ப்ளூரல் நவுன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம கொஸ்டின்ல the company decided to sell their stake அப்படின்னு இருக்குல்ல. இதுல கம்பெனி வந்து என்ன சிங்குலரா இருக்கு, சிங்குலர் நவுன். அதனால என்ன வரும் அப்படின்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணும்போது இந்த இடத்துல தியர் வந்து வராது. அதுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் வரும். the company decided to sell its stake அப்படின்னு வரும். இந்தியர் வந்து சப்சிடரி கிடையாது. இதுவுமே ராங்கா இருக்கு. இதுல என்ன வரும்னா இதுவும் இட்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல சப்சிடரின்னு சொல்றாங்களே, சப்சிடரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்து நிறைய அப்படின்னு வரும். இந்த இடத்துல சப்சிடரி வந்து சிங்குலர்னால இந்த இடத்துல இட்ஸ் வருது. அப்ப எப்படி வரும், the company decided to sell its stake in its subsidiary because it was under massive debts அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ஏன்னா டி தான் செல் இட் ஸ்டேக் இன் இட் சப்சிடரின்னு இருக்கனால. ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். செல் இட் ஸ்டேக் இன் இட் சப்சிடரி ஏன் வரும், பொசசிவ் வந்து நான் இட்ஸ் எப்ப யூஸ் பண்ணலாம், சிங்குலர் நவுன்ல யூஸ் பண்ணணும். அதே இது வந்து பொசசிவ் வந்து தியர் எப்ப யூஸ் பண்ணோம், ப்ளூரல் நவுன்ல யூஸ் பண்ணனால நமக்கு சென்டென்ஸ்ல கம்பெனி இருந்தனால இது சிங்குலர் நவுன். அதனால என்ன டேக் அவுட்னா இட்ஸ் அப்படின்னு எடுக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இன் டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்டி ஷீ பிரேஸ் ஃபார் அன் ஒராக்கல் டு கைடு ஹர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ஒராக்கல் மீன்ஸ் என்ன வரணும், அந்த காலத்து கிரீக் நாட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கு, அதுதான் ஒராக்கல். அந்த பிளேஸ் என்ன பண்ணுவோம்னா காடை வந்து வணங்குறதுக்காகவே வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க ரைட்டா. இந்த இடத்துல இந்த இதுதான் வந்து என்ன சென்டென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல ப்ரே மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து ப்ரேடேட்டர், அதாவது ஏதாவது இன்னொன்னு வந்து என்ன வேட்டையாடுச்சுன்னா அதுதான் வந்து ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ரே வந்து டெஃபினட்டா வராது. அதுக்கு பதிலா என்னன்னா பிரேஸ் அப்படின்னு வரும். பிரேஸ் தான் என்ன பண்ணுவோம்னா கடவுள்கிட்ட நம்ம வந்து என்ன வணங்குறோம், இல்ல நம்மளோட வந்து என்னன்னா ஏதோ ஒன்று கேட்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரே பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான். ஸோ நான் என்ன சொன்னா அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். பிரேஸ் மீன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும், பிரேஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ப்ரே மீன்ஸ் வந்து நம்ம டாக் டு வந்து காட் ஆர் ஹையர் பவர் தான் வந்து ப்ரே அப்படின்னு வரும் ரைட்டா. நம்ம கொஸ்டின்ல ப்ரே இருந்தது, அதுக்கு என்ன சொல்லுவோம், the animal that is caught or killed by another for food தான் வந்து இந்த இடத்துல ப்ரே, அதாவது ப்ரிடேட்டர் பண்ணி வந்து சாப்பிடுவோம்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும் ரைட்டா. ஸோ இதோட நம்ம பார்ட் 1 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்.
இதோட கண்டினியூஷன்ஸ் வந்துன்னா பார்ட் 2 அப்கமிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.